வெல்கம் டு டாடமாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் பிரியாணி. இது வந்து ஆந்திரா ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எங்கள் ஸ்டைலில் நான் செய்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன அதுக்கு தேவைன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோமா. இந்த மட்டனை வந்து ஃபஸ்ட்டே கழுவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 3 விசில் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, எலுமிச்சப்பழம் சாறு, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் சும்மா ஒன்றும் பாதியமாக, தேங்காய் பால், தயிர். நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் 2 கிளாஸ். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கனமானது, நான் இது டெஃப்லான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. காஞ்சிச்சுமா. நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் கொஞ்சம் இது காயட்டோமா. அரிசி வந்து ஜீரக சம்பா ரைஸ் நான் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோனா 2.5 கிளாஸ் பெரிய கிளாஸில். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிட்ருக்கேன். எண்ணெய் காயட்டும், நெய்யும் எண்ணெயும். எண்ணெய் காஞ்சிச்சுமா. பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் இதாகட்டும், அது பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருப்பேம்மா நான். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இது வதங்கிடுச்சுமா ஓரளவுக்கு. நமக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு. மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் அடி பிடிக்குமா, அதனால கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு சவுந்துக்கணும். தக்காளி, கீத்து போட்ட பச்சை மிளகா, ஒன்றும் பாதியும் அரைச்சு பச்சை மிளகா. காரமே இந்த பச்சை மிளகா தாம்மா. கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும். ஃபஸ்ட் இது போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பச்சை மிளகா காரம் இருக்கும், சில பச்சை மிளகா கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் சாறு, அரை தேங்காய் மூடி எடுத்து பால், தயிர், கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள்மா. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டனில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது வந்து இது கிரேவிக்கு, ரைஸ்க்கு.
இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மட்டை போட்டுக்கலாமா. அந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஹைல வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த மட்டன்ல அந்த மசாலா எல்லாம் இறங்குற வரைக்கும் வச்சுட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரம். இது ஒரு 10-15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்ததுமா. கொஞ்சம் புதினா, ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கமா. அதுக்கு வந்து டபுள் அப்படியே 1க்கு 2ன்னா 5 கிளாஸ் தண்ணி. இப்ப நம்ம இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இது 1ன்னு வச்சுக்கோங்க. மட்டன் 2 3 4 5. இது ஒரு கொதி வரட்டுமா. கொதி வந்த அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு அப்புறம் அரிசி நான் வடிகட்டி வச்சிருக்கேன், நல்லா தண்ணி இல்லாம. வடிகட்டின அரிசி போட்டுட்டோம் இல்லம்மா. இப்ப போட்டு இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு முக்கா வெந்துச்சுமா. இது இல்ல அரைதான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சிம்ல வச்சு ஒரு முக்கா வெந்த அப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். தம் எப்படின்னா, நான் வாழை இலை போட்டுட்டு மேல வந்து நெருப்பு போடுவேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வாழை இலை போட்டு டைட்டான ஒரு தட்டு வச்சுட்டு அது மேல சுடுதண்ணி ஒரு வெயிட்டான பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் 20-25 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். அப்புறம் அப்படியே உதிரி உதிரியா வரும். முக்கா வெந்துருச்சுமா. இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலை வச்சிடுங்க. ஃபுல் சிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தம் வச்சுட்டு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் நான் தம் போடுறேன். நீங்க சேஃபா இருந்தா தம் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இலை வச்சுட்டு இது மேல தட்டு மூடிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கிணத்துல, வெயிட்டான கிணத்துல தண்ணி சுடு தண்ணி வச்சு தம் போட்டுருங்கம்மா. தம் எடுத்துடலாமா.
என் ஸ்டைல் பிரியாணி ரெடி.